வணக்கம் ஹலோ தோலா. இன்னைக்கு சிரிப்போம் ஆனால் சிந்திப்போம் என்ற டாபிக்கை மையமா வச்சு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா போலி சாமியார்களின் அட்டூழியங்கள். டிஸ்க்ளைமர் என்னன்னா, இது யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கில் எடுக்கப்பட்டது அல்ல, ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக தான் இன்னைக்கு வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னொரு வாட்டி இதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். என்னன்னா, போலி சாமியார்ன்றது வெறும் ஹிந்துல, முஸ்லீம்ல, கிறிஸ்டின்லன்னு சொல்லிட்டு எந்த மதத்தை பத்தியும் நான் தனியா பேச போறது இல்ல. இந்த போலி சாமியார்கள் அப்படின்றது எல்லா மதத்திலுமே இருக்காங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோவான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. நம்மள சில பேர் எல்லாருமே உஷாரா இருப்போம். ஆனா இன்னும் சில பேர் உங்கள் குடும்பத்தில் தகராறா, கணவன் மனைவிக்குள் பிரச்சனையா, காதல் விவகாரமா, எங்களிடம் வாருங்கள் அப்படின்னு கூப்பிட்ட உடனே காசெல்லாம் கொட்டி ஏமாந்துட்டு நிக்கிற கூட்டம் இன்ன வரையுமே இருக்கு. ஸோ அவங்களுக்காக தான் இன்னைக்கு வீடியோ இருக்க போகுது. எல்லா சாமியாரும் போலி சாமியார்னு நான் சொல்ல வரலனாலும் இருக்கிற எல்லா போலி சாமியார்களும் உண்மையான சாமியார்கள் இல்லை. அதுதான் என்னோட ஒரு முக்கியமான நோக்கமா இருக்க போகுது. அப்படி வினோதமான வகையில பக்தர்களுக்கு அருளாசி கொடுத்த இந்த போலி சாமியார்கள்லாம் அலேக்கா தூக்கிட்டு வந்திருக்கேன். வாங்க சிரிப்போம் ஆனால் சிந்திப்போம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு போலி சாமியார் யாருன்னா இவரு தான். இவர் நம்ம துப்பாக்கி சாமியார். வாங்க அந்த கிளிப்ஸை பார்த்துட்டு வந்துருவோம். பொம்மை துப்பாக்கியை வச்சு பேய் ஓட்டின்னு இருக்காருங்க. அந்த சவுண்டு கூட பார்த்தோன்னா கொஞ்சம் டெரரா கூட இல்லை. எப்படியோ நான் பேயெல்லாம் ஓட்டி பார்த்துருக்கேன். வேப்பலை, திருநூறு, அது இதுன்னு சொல்லி தொடப்பக்கட்டையெல்லாம் வச்சு அடி வாங்கி நான் பார்த்துருக்கேன். இது என்னங்க புது விதமா இருக்கு? என்னது பொம்மை துப்பாக்கி வச்சு இப்படி டிசும்ங்கிறாரு, அந்த அக்கா பேய் ஓடுற மாதிரி பண்ணுது. என்னங்க இதெல்லாம் நம்பி கூடமா போயின்னு இருக்காங்க. ஐயோ. பொதுவாகவே பேய் ஓட்டுறாங்கன்னா அந்த இடமே ஒரு டெரரா இருக்கும். அவங்க வச்சிருக்க ப்ராடக்ட் எல்லாம் பார்த்தோன்னா உள்ள போலாமா வேணாமா, இல்லாத பேய் ஏற்றி விட்டுருவாங்களான்ற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு பயமா இருக்கும். இவரோட ப்ராடக்ட்டை பாருங்களேன், அந்த துப்பாக்கி கூட நான் விட்டுருவேங்க. ஆனா அந்த துப்பாக்கில இருந்து ஒரு சவுண்ட் இருக்கே, ஐயோ என்னத்த சொல்றது. வாங்க அடுத்த வீடியோ போகலாம். இவர் யாருன்னு பார்த்தோன்னா டிஷுன் சாமியார். எப்படின்னா ஒரு கூட்டம் அப்படியே வருது, இவர் கையில புஸ்ஸுன்னா சுத்தி எல்லா ஆளுங்க டமான்னு கீழே விழுறாங்க. இது என்னவோ தெரியல, பெறப்பட்ட பேட்டின் தொகை மாதிரி எனக்கு இருக்குது பார்க்கறதுக்கு. எவ்வளவு கூட்டம் அதுக்குன்னு சொல்லி அப்படி பார்த்தாலும் ஒருத்தர் 2 பேருக்கு அங்கே பேய் பிடிச்சி நிற்க, இவர் போட்ட மந்திரத்துல அது ஓடுதுன்னா கூட இத்தனை பேராயா இப்படியா டிஷுன்னு கீழே விழுவாங்க. ஐயோ. நம்ம அடுத்ததா பார்க்க போறது என்னன்னா, எப்பவுமே நம்மளோட பர்சனலான விஷயம் வச்சு அட்டாக் பண்ணி தான் நம்மள ஆன்மீகத்துக்குள்ளேயே இழுப்பாங்க. இந்த மாதிரி உங்க பிரச்சனை போடுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹெல்த் இஷ்யூ வச்சு இந்த சாமியார் எப்படி பார்த்தோம்னா இப்ப தட்டுறாருல அவர் காலில் முட்டிலன்னு சொல்லிட்டு அவருக்கு அங்கெல்லாம் வலி இருக்கு போல. உங்களுக்கு காலில் வலியா இருந்தாங்க தட்டுங்க, டிஷுங்கிறாரு. அவள்தான் அவருக்கு அங்க வலி போயிருக்கு போல. நான் என்ன சொல்றேன்னா, எங்க அம்மாக்கு எங்க ஆயாக்கு இந்த மாதிரி சுத்தி நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்க, மூட்டு வலி கால் வலின்னு சொல்லிட்டு. எல்லாரும் லைனா கூட்டிட்டு போய் நிக்க வச்சு கொஞ்சம் உங்க டிஷன் வைத்தியம் மட்டும் பண்ணுங்க, எல்லாருக்கும் கால் வலி போயிடும்ன்ற மாதிரி இருக்கு. மருந்து மாத்திரை கூட பரவாயில்ல, ஒரு டச்சு கூட இல்லையே உள்ள. இப்படி கையிலேயே மந்திரத்தை போட்டு நோயை போய் வைக்கிறாரு போல. அவரு பார்க்க நல்லா நான் பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுன்னு நல்லா தான் இருக்கிறாரு. அவங்ககிட்ட போய் சிக்கினார். என்ன பண்றது? இவரு தான் நம்மளோட தலையாட்டி சாமியார். இவர் பார்க்கப்பா நாக்கெல்லாம் நீட்டின்னு பயங்கரமாகறாப்புல, இந்த அருந்ததி அப்படின்ற மாதிரி இருக்கிறாரு. அகோரி கலையரசன் தான் எனக்கு இவரை பார்த்தா ஞாபகம் வர்றாரு. எப்படின்னா மக்களை ஏமாத்துறோன்னா, நான் சும்மா ஒரு காவி துண்டை போட்டு வந்தா இந்த மாதிரி என்ன ஒரு மயில இருக்க வச்சா பயப்படுவீங்களா? அதனால கெட்டப் சேஞ்ச், ஃபுல்லாவே கெட்டப் சேஞ்ச். என்னை பார்த்தாலே சும்மா எல்லாரும் பயப்படணுன்ற மாதிரி வீடியோல பார்க்கவே பயமா இருக்கு. இதுக்கு வர அங்க பக்கத்துல அவங்க அருள் கொடுங்க சாமின்ற மாதிரி நிறைய பேர் உட்காந்து இருக்கிறாங்க. அடுத்த ஆள் யாருன்னா, நம்ம இவரை நிறையவே பார்த்துருக்கோம். என்னன்னா இவர் ஃபேன் சாமியார். எப்படின்னா அருளை நம்ம எப்படியோ பண்ணி நம்ம பார்த்துருக்கோம் சாமியாருங்க. ஆனா ஓடுற ஃபேனை கையில நிப்பாட்டி என்ன பண்றாருன்னா அருள் கொடுக்குறாரு. அவர்கிட்ட ஒரு சக்தி இருக்கு, ஃபேனை நிப்பாட்டுறாரு கையில. நான் கூட தான் சின்ன வயசுல அந்த மாதிரிலாம் ஓடுற ஃபேன் நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு பல வித்த பண்ணி அடி வாங்கியிருக்கேன். அதுக்கு நானா சாமியாரா? பிசிக்ஸ் அவருக்கு எப்படின்னா நல்லாவே பிசிக்ஸ் தெரிஞ்சிருக்கு. அதனால எப்படி ஒரு ஃபேன்ல எப்படி கை வச்சா அடிப்படாம தப்பிக்க முடியும்னு கை வைக்கிறாரு. நான் என்ன சொல்றேன்னா, உங்க பக்தியே உண்மையா இருந்துச்சுன்னா இந்த ஹெலிகாப்டர்ல ஃபேன் சுத்துதுல அதை பத்தி நீங்க கை வச்சு காட்டுங்க. உங்க காலில் ஊந்து நான் ஆசீர்வாதம் வாங்கி எனக்கு அருள் கொடுங்கன்னு நான் விழுந்துருவேன். அதுவும் பாத்தீங்களா, அவர் தடுத்துட்டாரு. அவருக்கு கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு உடனே கொஞ்ச நேரம் அப்படியே சமாளிச்சு நெத்தியில பட்டையை போட்டு விட்டுறாரு அந்த வலியை தடுக்கிறதுக்காக. இதுல 4 பேர் வர சைடுல தூக்கி வர நிக்கிறாங்க. அங்க ஒரு அம்மா மூலிகை பாத்தீங்களா, அவங்க எவ்வளவு நேரம் சிரிப்பை கண்ட்ரோல் பண்றாங்க. பாவம் சிரிச்சுட்டாங்க அவங்க. ஓகே, இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல எப்படின்னா, அந்த அம்மாவுக்கு பிரெயின் டியூமர்னால ஒரு 2 வாரமோ என்னமோ கண்ணு தெரியாம போயிடுச்சான். இவர் சொல்றாரு,
பாருங்க அவங்களுக்கு பிரெயின் டியூமர்னால 2 வாரமா கண்ணு தெரியல அப்படின்ட்டு கையை வச்சு இப்படி ஜெபிச்சு எடுக்கிறாரு. அவள் தான் அந்த ஆன்ட்டி கொஞ்ச நேரத்துல கண்ணு தெரியுதாமா, கண்ணு தெரியுது அப்படின்றாங்க. இது மாதிரி இன்னொரு கேஸ் இருக்கு. என்னன்னா டிவிடியை சொருவி வந்து நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் நோய் இருக்கோ அங்கெல்லாம் டிவிடியை வச்சோடனே இதோ இந்த மாதிரி அவங்களுக்கு நோய் போயிடும் போல. இவர் என்ன பண்றாருன்னா, உங்களுக்கு கட்டி எங்க இருக்குன்றாங்களா, அந்த ஆன்ட்டி உடனே வயிற்றுல கட்டின்னு சொல்லிட்டு அந்த டிவிடி எடுத்து எங்க இருக்கோ அங்க வைக்கிறாங்க. வச்சு கொஞ்ச நேரத்துல அவர் என்ன கேட்கிறாருன்னா, என்ன சொன்னாங்களோ தெரியல, ஆனா அந்த ஆன்ட்டி கொஞ்ச நேரத்துல கட்டி இருக்கா, கட்டி இல்ல அப்படின்னு என்னத்த சொல்றது. இருக்குதுலயே வந்து இது இன்னொரு ரகம். என்னன்னா வந்து அந்த பையனுக்கு வந்து வாயும் பேசாது காதும் கேட்காது. ஆனா நீ தமிழாப்பா உனக்கு காது கேட்காதான்னா அவன் ஆமா ஆமா ஆமான்னு தலையாட்டுவான். என்னன்னா போய் கேட்கிறாரு, தமிழ் தெரியுமா தமிழான்னு கேட்கிறாரு, ஆமான்றாரு. பையனை கேட்டுருச்சு, பதில் சொல்லிட்டான், எப்படி சமாளிக்கிறது? உடனே என்ன சொல்றான்னா, ஓ என் டப்பிங் வச்சு கண்டுபிடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. ஒன்னும் பண்ணல, அவனுக்கு காது கேட்காது வாய் பேசாது. இவர் என்ன பண்றாரு, போயிட்டு பையனோட தலையை பிரிச்சு ஒரு ஜெபம் சொல்றாரு. சொன்ன உடனே என்ன ஆச்சுன்னா அவனுக்கு வந்து அந்த காது கேட்கிற சக்தி வந்துச்சு, வாய் பேச சக்தி வந்துச்சு. அப்படி வச்சோடனே இவர் என்ன கேட்கிறாரு, இப்ப கேக்குதான்னு. அவனும் கேக்குதுன்றாரு. ஆள்தான் அவரோட திரும்பி பாருங்கள் மகிமையை, கொஞ்ச நேரத்துல காதே கேட்டுருச்சு. இவனுக்கு பிறந்ததுன்னே கேட்காத பையன் இப்ப கேட்டுருச்சான். அதுக்கு கீழே ஆடியன்ஸ் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அடுத்ததான் இவங்க யாருன்னா வந்து வடநாட்டு காளியம்மா. அந்த அம்மா அம்மன் மாதிரி உட்காந்து அருள் கொடுக்கறது கூட நான் ஒத்துப்பேன். ஆனால் கீழே அந்த பொண்ணு 500 ரூபாய்க்கு கொடுத்தா அதுக்கு பர்ஃபார்ம் பண்ணா தலையை கிட்டுன்னு சுத்துது. ஐயோ எகிரி வேற குச்சில் வேற இருக்குது. என்னத்த சொல்றது, இங்க ஒரு நரம்பு இருக்கும், அதை போனா ஒட்டுமொத்த கபாலமும் நடுங்கி எங்க கூட்டு போய் முடியும். அது வேற இப்படி கிட்டு அந்த பொண்ணு சுத்தின்னு இருக்கு. இதுல பார்த்தனா தெரியுது, பார்க்கவே ஏதோ வடநாடு மாதிரி இருக்கு. ஓகே, இவர் என்ன பண்றாருன்னா அந்த அனுமான் கதையா அதை சொல்லிட்டு சுத்துறாரு. அது ஏதோ அருள் போல சுத்தி எல்லாரும் ஆஞ்சநேயர் இறங்கிட்டாருன்ற மாதிரி நம்புறாங்க போல சுத்தி எல்லாருமே. அவ்வளவுதான், மனுஷனுக்கு எத்தனை சுத்துவாரு, டயர்ட் ஆயிட்டாரு. அடுத்த நிமிஷம் நின்று போதான்னு உட்காந்தாரு. இப்படி சாமி வருது எனக்குள்ள அருள் இறங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லா மதத்திலயுமே சரி ஏதோ ஒரு விதத்துல வந்து மக்களை ஏமாத்திட்டே தான் இருக்கிறாங்க. அவங்களோட பெரிய ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்குன்னா, நான் சாதாரணமா உங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு சக்தி இருக்கு என்கிட்ட, உங்களை பிரச்சனையை சரி பண்றேன்னு சொன்னா நம்ம கேட்க மாட்டோம். அதனால உங்க பிளான் என்ன இருக்குன்னா, ஏதாவது வித்தியாசமா ஓடுற ஃபேனை நிப்பாட்டுறது, நாக்கை வெளியே நீட்டுறது, தலையில தேர்ந்துன்னு போறது, இல்லைன்னா வந்து புசுன்னு மந்திரத்தை போறது, இல்லைன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவங்களே செட் பண்ணி எதனா பண்ண முடியும்னா பண்றது. இப்படி எந்தெந்த வகையிலலாம் வந்து பீப்புளை அட்ராக்ட் பண்ண முடியுமோ பண்ணி ஏமாத்துறதுதான் எங்களோட பொழப்பே. நான் என்ன சொல்றேன்னா, எந்த கடவுளுமே சரி எல்லா மதத்தையுமே சரி கடவுள்ன்றது ஒரு சரியான வழியை மட்டும் தான் காட்டும். உனக்கு ஒரு விஷயம் வேணுமா, அதை அடையணுமா, நீ தான் அதுக்காக உழைக்கணும். நம்ம உழைக்காம இந்த மாதிரி போலி சாமியா கிட்ட எல்லாம் போய் மாட்டிக்கிட்டு காசு கொடுத்தா அந்த விஷயம் நடந்துருமா? இந்த வீடியோக்கு அப்புறமாச்சு இந்த மாதிரி வினோதமா நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. அங்க ஏதோ ஒரு அதிசயம் நடக்குது, அருள் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு போய் விழுந்து காசெல்லாம் ஏமாத்தி பிடிங்கி வச்சுப்பாங்க. இதெல்லாம் உங்களோட ஸ்ட்ராட்டஜி. பார்த்த கிளிப்ஸ்லேயே எந்த கிளிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே சிரிப்பா இருந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டான அடுத்த கண்டென்ட்டோட அடுத்த வீடியோல பார்க்கலாம்.